அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திரு சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆட்டோகேடில் விர்ச்சுவல் லைன்ஸ், அதாவது இந்த மாதிரி விர்ச்சுவல் லைன்ஸ் வரதுக்கு காரணம் என்ன, ஸோ அதனால் அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த டயக்ராம் வரைஞ்சாலையும் டைமென்ஷன்ஸ் மார்க்கிங் ஆர் டெக்ஸ்டிங் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களோட எந்த வெர்ஷனாக இருந்தாலும் ஆட்டோகேடில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கு நல்லா ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு வேறு ஏதாவது அதில் வந்து டிமெரிட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் லைன்ஸ்க்கு வரத்துக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற கிராஃபிக்ஸ் டிஸ்பிளே, ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரோட கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம மாற்றி ஆகணும். ஸோ அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கிராஃபிக்ஸ் கான்ஃபிகர், ஓகேங்களா. ஸோ கிராஃபிக்ஸ் கான்ஃபிகர்னு இருக்குங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது ஹார்ட்வேர் ஆக்ஸலரேஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது நம்மளுக்கு இங்கே கீழே இருக்கும் ஹார்ட்வேர் ஆக்ஸலரேஷன். நான் என்ன க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹார்ட்வேர் ஆக்ஸலரேஷன் இருக்கும். இது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் ஜஸ்ட் நான் வந்து அகைன் கிராஃபிக்ஸ் மறுபடியும் கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போயிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட வீடியோ கார்டு, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் ஆர் சிஸ்டத்தோட வீடியோ கார்டு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கிறது மைக்ரோசாஃப்ட்டோட பேசிக் டிஸ்பிளே அடாப்டர் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிரைவர் வெர்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம், அந்த வீடியோ கார்டோட டிரைவரை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட விர்ச்சுவல் டிவைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஃபெக்ட் செட்டிங் இருக்கா. ஸோ ஹார்ட்வேர் ஆக்ஸலரேஷன் ஆன் ஆர் ஆஃப் இருக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து போயிடும், ஓகேங்களா. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ரன் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அந்த பர்டிகுலர் இது வந்து போயிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற எஃபெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃபெக்ட் அன்அவைலபிள் ஃபார் யுவர் ஹார்ட்வேர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஹை குவாலிட்டி ஜாமெட்ரி நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதே போல் வந்து மெட்டீரியல் எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறீங்க, ஓகேங்களா, டெக்ஸ்சர் மெட்டீரியல்ஸ் ஹேச்சிங்ஸில் எதாவது கொடுத்தாலும் உங்களோட ஃபில் விசிபிள் பண்ண முடியாது. ஷேடோ டிஸ்பிளே, ஓகேங்களா, பிக்சல்ஸு அதே மாதிரி அன்கம்ப்ரஸ்டு டெக்ஸ்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த ஹார்ட்வேர் ஆக்ஸலரேஷன் ஆஃப் பண்ணால், ஓகே. அதனால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக இது ஆனில் தான் இருந்தாகணும். அப்படி ஆனில் இருக்கும்போது கண்டிப்பாக இது எரர் வந்து வரும். சரி, வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இந்த கிராஃபிக்ஸ் டிஸ்பிளேஸில் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்மூத் லைன் டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கும். ஸோ ரிமூவ் த ஜாக்ட் எஃபெக்ட். ஸோ இந்த ஜிக்ஸாக்காக வரதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜாக்ட் எஃபெக்டாக சொல்லுவாங்க. இந்த ஜாக் எஃபெக்ட் ஆஃப் த டிஸ்பிளே ஆஃப் என்னது டயகனல் லைன்ஸ் அண்ட் கர்வ்டு எட்ஜஸ். ஸோ 2D ஒயர் ஃப்ரேமில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாக்டு லைன்ஸ் வரதை நம்ம வந்து எஃபெக்டை வந்து தடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஸ்மூத்திங் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை மட்டும் அன்டிக் பண்ணுங்கள், ஓகே. ஸோ அன்டிக் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஆப்ஷன் நீங்கள் டிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேங்களா. இப்போ மற்ற எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். நம்மளுக்கு ஹார்ட்வேர் ஆக்ஸலரேஷன் ஆனில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பண்ணது த்ரூ அவுட் ஆஃப், ஓகேங்களா. இப்போ பண்ணது ஒன்லி வந்து ஸ்மூத்திங் லைன்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் இதுதான் சொல்யூஷன், ஓகேங்களா. இப்போ நீங்கள் எவ்வளோ ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணாலையும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா டைமென்ஷன் மார்க்கிங்க்கு அந்த இது வந்துகிட்டே இருந்தது. ஸோ அது ஏன் அந்த ரீசன் வந்து அங்கே சொல்லலைன்னா, ஸோ இது தனியாக உங்களுக்கு வந்து சொல்லும்போது தான் டீட்டெயில்டாக புரியுன்றதுக்காக தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கும். ஸோ டைமென்ஷன் மார்க் பண்ணுறது இப்படி டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது ஆட்டோகேட்ன்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்கோம். யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அகைன் ஒன் சொல்லிடுறேன் எங்கே போய் அந்த ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷன் போங்க, ஓகே. ஸோ கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷனில் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஸ்மூத் லைன் டிஸ்பிளே மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுங்க, ஓவரால் ஆஃப் பண்ண வேண்டாம், ஓகே. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு அந்த ஜாகிங் லைன்ஸ் வராது, விர்ச்சுவல் லைன்ஸ் வராது, ஓகே. இன்னும் நிறைய டேர்ம்ஸ் ஆஃப் அதை வந்து லைன்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்கள் விர்ச்சுவல் லைன்ஸ் ஞாபகம் வச்சாவே போதும், ஓகே. ஸோ நன்றி நண்பர்களே, இதுதான் உங்களோட கன்க்ளூஷன் இந்த வீடியோக்கு. இதே போல் நிறைய வீடியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.